உள்ள மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, நம்மளுடைய உள்ள மனது தான் அப்படிங்கிறோம். உங்களுடைய மனது இயக்கிறது தான் வீடு, பிரபஞ்ச சக்தி. ஓகே. இப்போ வீடுன்னா வாஸ்துனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வாஸ்து அப்படிங்கிறது மனம் சார்ந்தது தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பழைய காலத்தில் இந்த ஞானிகள், யோகிகள், சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காடுகளில் தான் தவம் செஞ்சாங்க, மரத்துக்கடியில் தான் தவம் செஞ்சாங்க. இவங்க யாருமே வீட்டுக்குள்ள உட்காந்து தவம் செய்யலை. பெரும்பாலானவர்கள் எடுத்துக்கங்களேன், எல்லாமே அப்படிதான் இருந்தாங்க. அப்போது ஒரு இடம்தான் அவர்களுக்கான அந்த தவ நிலையை பூர்த்தி செஞ்சிச்சு. குகைகளில் உட்காந்து தவம் செய்கிறாங்க, மரத்துக்கு அடியில் உட்காந்து தவம் செய்கிறாங்க, காடுகளில் தவம் செய்கிறாங்க. ஏன் அவங்களே வீட்டில் உட்காந்து மனைவியோடு உட்காந்து தவம் செய்யலாமே? ஒரு நல்ல மனநிலை, ஆரோக்கியமான மனநிலை கொடுக்கணும்னா அந்த இடம் எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாத இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல மனநிலைக்கு வர முடியும்.